Hey guys, welcome and welcome back to my channel. So இந்த வீடியோல நம்ம இந்த 2x2 Rubik's cube எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கற பத்தி பார்க்கலாம். And வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சாரி guys. நான் வீடியோஸ் வந்து போடல ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு தெரியும். சோ மிகப்பெரிய ஒரு சாரி guys. சோ இன்னும் நான் கண்டிப்பா இந்த வீடியோஸ் வந்து கண்டினியூஸா போட ட்ரை பண்றேன். ஓகே, இன்னைக்கான வீடியோல நம்ம வந்து 2x2 Rubik's cube எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கற பத்தி பார்க்கலாம். And வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் பேர் ஹேமச்சந்திரன், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ப்ரோ கேமிங் சேனல். மறக்காம Subscribe பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க இந்த மாதிரி கேமிங் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, சோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கியூப் வந்து ஸ்கிராம்பிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணியாச்சு. சோ இப்போ நம்ம எப்பயுமே வந்து எந்த ஒரு கியூப் எடுத்துக்கிட்டாலும் முதல்ல நம்ம ஒயிட் சைடு தான் சால்வ் பண்ணுவோம் இல்லையா? சோ இந்த 2x2 நம்ம வந்து ஒயிட் சைடு சால்வ் பண்ண மாதிரி வச்சுப்போம். ஸோ இப்போ நீங்கள் 2x2 வந்து ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். என்னன்னா நீங்கள் 3x3 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ 3x3 வந்து நமக்கு வந்து கார்னர் இருக்கும் அண்ட் வந்து உங்களுக்கு வந்து எட்ஜ் இருக்கும் அண்ட் வந்து சென்டர் பீஸ் இருக்கும். பட் நீங்கள் 2x2 வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு பீஸ், அதாவது எட்ஜ் அண்ட் சென்டர் பீஸ் இருக்காது, உங்களுக்கு கார்னர் பீஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு கார்னர் பீஸாக ஃபிக்ஸ்டாக வச்சுக்கணும், அதாவது சால்வ் பண்ண மாதிரி நினச்சிக்கிட்டு ஸோ அந்த கார்னர் பீஸ்லேருந்து மற்ற பீசஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணும், நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் இந்த ஸ்டிக்கர் இருக்க இந்த ஒரு பீஸ் பாருங்க, இதை நான் வந்து ஃபிக்ஸ்டு பீஸாக வச்சுக்கிறேன். ஸோ இந்த பீஸை நான் நவுத்தவே மாட்டேன், இதை வந்து பேஸாக வச்சுட்டு அந்த பீஸ் நான் சால்வ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் இல்லைன்னு சொல்லிட்டா நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு பீஸ், ஸோ ஒயிட் வந்து இருக்கிற பீஸாக பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஒயிட் இருக்க பீஸ் வந்து இந்த பீஸை கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பீஸ் வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு எனக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே வரலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அப்படி வச்சுக்கணும்னு தெரிஞ்சாச்சு. இந்த அடுத்த ஸ்டெப் என்னன்னா நம்ம ஃபுல்லாக இந்த ஒயிட் லேயர் ஃபுல்லாக வந்து சால்வ் பண்ணணும். எப்படின்னா கரெக்டாக கலர் ஸ்கீம் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி சால்வ் பண்ண போகிறோம். இதே நம்ம வந்து 3x3 எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இங்கே நமக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்கும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த எட்ஜ் இருக்குன்னா இந்த எட்ஜ் வந்து இப்போ ரெட்டோட சென்டரோட மேட்ச் ஆனால் ஸோ இங்கே போகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ சால்வ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி கார்னர்னா இந்த கார்னர் இங்கே போகணும்னு சொல்லி ஸோ நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். பட் நம்ம 2x2 எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி வந்து இருக்காது. ஸோ கார்னர் பீஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த கார்னர் தான் என்ன பண்ணணும்னா இந்த பீஸை நம்ம பார்க்கணும். ஸோ பார்க்கும்போது நம்ம வெதர் வந்து ஃபர்ஸ்ட் பீஸை இங்கேயும் சால்வ் பண்ணலாம் இல்லை இங்கேயும் சால்வ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டு காலம் நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பீஸ் மட்டும் தான் இப்போ இங்கே இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த பக்கமும் சால்வ் பண்ணலாம் இல்லை இந்த பக்கமும் சால்வ் பண்ணலாம். நான் இந்த பக்கம் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்க எப்படி பார்க்கணும்னா ஒயிட் அண்ட் ப்ளூ இருக்க மாதிரி ஒரு பீஸ் நம்ம பார்க்கணும். ஸோ கண்டிப்பா ஒயிட் இருக்கணும். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சால்வ் பண்ண போறதுனால ப்ளூ இருக்க பீஸா பார்க்கணும். ஸோ நம்ம பார்த்தோம்னா இந்த பீஸ் எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே இருக்கு பாருங்க. ஸோ ஒயிட் அண்ட் ப்ளூ, அது வந்து ஒரு ரெட் மேலே வந்து இருக்கு. ஸோ இதை கவனிக்க வேணாம், ஒயிட் அண்ட் ப்ளூ மட்டும் இருக்கா. ஸோ அது வந்து இங்கே சால்வ் பண்ணுமோ அவங்க கொண்டு வாங்க. ஸோ இங்கே தானே அந்த பீஸ் வரணும். ஸோ அதோட ஆப்போசிட் கொண்டு வாங்க. இதில் வந்து நமக்கு ஒரு 3 கேஸ் வரும். ஸோ நீங்கள் 3x3 வந்து லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேஸ்லாம் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு நாள் எனக்கு 3x3 தெரியாது நான் லேர்ன் பண்ணேன்னு சொன்னால் மேலே அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு அதை நான் ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். ஸோ போய் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இதனால கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஸோ அதை போய் பார்த்து லேர்ன் பண்ணிட்டு அப்புறம் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ தெரியலனா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ ஒயிட் வந்து இந்த பக்கம் ஃபேஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கீழே தானே சால்வ் பண்ண போறோம். ஸோ அதை மேலே எடுத்துக்கோங்க. அண்ட் இதை வந்து நம்ம இங்கே கொண்டு வரணும். ஸோ தட் ஒயிட் வந்து எனக்கு கீழே வரும் இல்லையா? ஸோ அதோட காரணத்தினால இதை நம்ம இங்கே சால்வ் பண்ணுவோம். அண்ட் திரும்ப வந்து கீழே கொண்டு போயிடணும். ஸோ புரியணும்னா பாருங்க, இந்த மாதிரி வந்து ஒயிட் உங்களுக்கு இந்த பக்கம் வந்து ஃபேஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லேயரை நவுத்துங்க, அந்த பீஸை கொண்டு வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ நவுத்துன இடத்துக்கே திரும்ப கொண்டு வாங்க அண்ட் கீழே கொண்டு போயிருங்க. தட்ஸ் இட். இப்போ நம்ம அடுத்த பீஸ் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த பக்கம் நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த பக்கம் ரெட் இருக்கு. ஸோ ரெட் அண்ட் ஒயிட் இருக்க பீஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே இருக்கு, அதோட பிளேஸ்க்கு இங்கே தானே சால்வ் ஆக போகுது ரெட்டு. ஸோ இங்கே கொண்டு வந்து பாருங்க டாப்ல. ஸோ ஒயிட் வந்து எனக்கு மேலே இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரெண்டாவது கேஸ். ஸோ ஒயிட் மேலே இருந்துச்சா இது என்ன பண்ணணும்னா ஸோ அதே மாதிரி நீங்கள் மேலே லேயரை கொண்டு வாங்க. இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ மேலே கொண்டு வாங்க. ஸோ டாப் லேயரை ஒரு தடவை மூவ் பண்ணாமல் 2 தடவை மூவ் பண்ணுங்க. ஸோ அதாவது கீழே இருக்குன்னா மேலே கொண்டு வந்துட்டு 2 தடவை மூவ் பண்ணி அந்த பீஸ் இங்கே கொண்டு வந்துடுங்க. ஸோ திரும்ப அந்த லேயரை கீழே கொண்டு போயிருங்க. திரும்ப கொண்டு போன இங்கே கொண்டு போன லேயரை இங்கே கொண்டு வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணுற மாதிரி இதை அப்படி வச்சுட்டு அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் தெரியும். ஸோ மேலே எடுத்துகிட்டு வந்து இதை சால்வ் பண்ணிட்டு திரும்ப கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் லாஸ்ட்டாக நமக்கு என்ன பீஸ்ன்னு தெரியும். ஸோ ஆரஞ்சு அண்ட் க்ரீன் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ அது நமக்கு தெரிஞ்ச கேஸ் தான். ஸோ நம்ம அதே மாதிரி மேலே எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இது மூலம் நமக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் முடியும். ஸோ அதில் இன்னொரு அல்டர்னேட்டிவ் கேஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆல்டர்னேட்டிவ் கேஸ் இது எப்படி இருக்கும்னா ஒயிட் வந்து உங்களை ஃபேஸ் ஆயிருக்கும். ஸோ ஒயிட் உங்களை ஃபேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இது வந்து உங்களுக்கு எனிமி மாதிரி அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன கேசஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது உங்களோட எனிமி மாதிரி வச்சுக்கணும். ஸோ எனிமினா என்ன பண்ணுவோம், அந்த பக்கம் தள்ளி விட்டுரும். ஸோ நம்மளோட விலகி போக சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆப்போசிட்டை தள்ளிக்கணும். இந்த பக்கம் தள்ளிட்டு கீழே கலையர் தானே சால்வ் பண்ண போறோம். ஸோ மேலே கொண்டு வாங்க. அண்ட் ஒயிட் வந்து நம்ம மேட்ச் பண்ணிட்டு கீழே இறக்கிக்கலாம். ஸோ இது மூலமா நீங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டீங்க.
ஸோ சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் என்னன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பீஸ் உங்களுக்கு வந்து கீழே மாட்டிட்டு இருக்கும். ஸோ சரியா சால்வ் ஆகாமல் ஒயிட் இந்த பக்கம் இருக்கலாம், இல்லை இந்த பக்கம் இருக்கலாம். ஸோ தப்பான பீஸ் கூட உங்களுக்கு கீழே மாட்டிட்டு இருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது கைஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒயிட் வந்து இந்த பக்கம் வந்தா உங்களுக்கு ஒரு கேஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி பண்ணுங்க. ஸோ மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே கொண்டு வந்து இப்படி பண்ணிட்டுங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பீஸ் வந்து வெளில வந்துடும். ஸோ வெளில வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேஸ் இருப்பாங்க. ஸோ இந்த தடவை வந்து எனக்கு டாப்பில் ஒயிட் இருக்கு. ஸோ பண்ணிட்டு டாப்பில் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பீஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சொல்யூஷன். ஸோ கீழே மாட்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஓகே, இப்போ நம்ம எப்படி மேலே டாப்பில் லேயர் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கைஸ் செகண்ட் லேயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அங்கே தான் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக வந்து இதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா கவனிச்சா தான் வந்து ஒரு இடம் விடாமல் ஸோ உங்களுக்கு வந்து புரியும். இல்லைனா வந்து நீங்கள் திரும்ப தப்பாக தான் வந்து மெஸ்அப் பண்ணுறது நிற்பீங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம டாப்பில் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு பீஸ் ஆகுது வந்து ஒரே ஒரு பீஸ் இல்லை 4 பீஸ் வந்து ஓரியன்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ ஓரியன்ட் ஆயிருக்கான்னு பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை கைஸ். ஸோ டாப்பில் என்ன கலர் அப்படி நமக்கு வந்து வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்படின்னா இப்போ 3x3 எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கீழே ஒயிட் சால்வ் பண்ணிங்கன்னா மேலே வந்து இந்த எல்லோ சென்டர் இருக்கும். ஸோ அதனால் எல்லோ மேலே வரும் அப்படிங்கிறது தெரியும். பட் 2x2 எடுத்த வரைக்கும் நமக்கு சென்டர் பீஸ் இல்லைல்ல. ஸோ நம்ம சிம்பிளாக ரெக்கக்னைஸ் பண்ணாங்க என்னன்னா, கீழே என்ன கலர் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒயிட் தான். அப்போ கண்டிப்பாக டாப்பில் வந்து நமக்கு எல்லோ தான் வரும். ஓகேவா. ஸோ இப்போ எல்லோவை இக்னோர் பண்ணிருங்க. அதை தவிர்த்து அந்த இடத்துல இருக்க பீஸ் வந்து கீழே இருக்க அந்த இந்த ஒயிட்டை தவிர்த்துட்டு இங்கே இருக்க 2 பீஸோட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ அது இப்படி தான் மேட்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. ஸோ இந்த பீஸ் இங்கே போயிருக்கலாம், கலர் வந்து ஃப்ளிப் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணா இருக்கலாம். பட் ஆனால் வந்து உங்களுக்கு பீஸ் வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஓரியன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஓரியன்ட் ஆயிருக்கு. ஸோ ஓரியன்ட் ஆகிற கூட ஏதாவது ஒன்று வந்து ஓரியன்ட் ஆகிற வரைக்கும் திருப்பி பாருங்க டாப்பை. ஸோ இப்போ எனக்கு ஓரியன்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓரியன்ட் ஆகிற இடத்துல வச்சு இப்போ ஒரு ஃபார்முலா இருக்கு நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக ஓரியன்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃபார்முலா இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ டாப் மூவ் பண்ணுங்க, அப்புறம் ரைட் அப்பு. ஸோ டாப் இந்த பக்கம், அப்புறம் லெஃப்ட் அப். ஸோ டாப்பை இந்த பக்கம் கொண்டு வாங்க, ரைட் டவுன். டாப்பை இந்த பக்கம் கொண்டு வாங்க, லெஃப்ட் டவுன். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு பீஸ் வந்து ஓரியன்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் ஓரியன்ட் ஆகலை, ஏன்னா ஆரஞ்சு ப்ளூ தான் இருக்குது. பட் இங்கே வந்து ரெட் க்ரீன் வரணும். பட் ஆரஞ்சு க்ரீன் தான் வரணும். பட் ரெட் ப்ளூ தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ரெட் அண்ட் க்ரீன் வரணும். பட் ஆரஞ்சு அண்ட் க்ரீன் இருக்குது. இங்கே வந்து ரெட் அண்ட் ப்ளூ வரணும். பட் வந்து ஆக்சுவலி ரெட் அண்ட் க்ரீன் தான் இருக்குது. ஸோ இந்த பீஸ் மட்டும் தான் கரெக்டாக ஓரியன்ட் இருக்குது. ஸோ அதே அடுத்த திரும்ப வச்சுட்டு ஸோ டாப் இந்த பக்கம் ரைட் அப்பு, டாப் இந்த பக்கம் லெஃப்ட் அப்பு, டாப் இந்த பக்கம் ரைட் டவுன், டாப் இந்த பக்கம் லெஃப்ட் டவுன். ஸோ போனால் நமக்கு வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி சால்வ் ஆகி வராது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து சால்வ் ஆகி வந்துச்சு. ஸோ சால்வ் ஆகி வராதெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம போனதில் அது பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே சால்வ் ஆயிடுச்சு. ஸோ எப்பயுமே உங்களுக்கு சால்வ் ஆகியே வராது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வந்து ஓரியன்ட் ஆயிடுச்சு. என்னன்னா எனக்கு ரெட் அண்ட் ப்ளூனா இந்த ரெட் அண்ட் ப்ளூ இங்கே இருக்குது, அண்ட் ஆரஞ்ச் அண்ட் ப்ளூனா ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ இருக்குது, அண்ட் ஆரஞ்ச் அண்ட் க்ரீனா ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இங்கே ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப்பு நம்ம முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி அதாவது கியூபை வந்து நம்ம அப்சைட் டவுன் இந்த மாதிரி திருப்பிக்கணும். ஸோ திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வெதர் இப்படியும் பிடிச்சிக்கலாம். அதாவது உங்களுடைய சால்ட் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட்லையும் பிடிச்சிக்கலாம், இல்லை ரைட் சைட்லையும் வச்சு பிடிச்சிக்கலாம். ஸோ பிடிச்சிட்டு இந்த ஃபார்முலா இந்த மாதிரி இருக்க மாதிரி பிடிச்சிக்கலாம். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சி பண்ணுறதே நல்ல. ஸோ இந்த ஃபார்முலா பாருங்கள், RU எது வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டே இருக்கணும்னா இந்த எல்லோ வந்து கீழே ஃபேஸாக வர வரைக்கும். ஓகேவா. ஸோ RU. ஸோ ஃபேஸ் ஆயிடுச்சா. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டவுன் லேயரை மட்டும் திருப்புங்க. எனக்கு இந்த பீஸ் வந்து இங்கே வந்துடும்ல. ஸோ இப்போ நீங்கள் திரும்ப அதே ஃபார்முலா பண்ணுவோம், அந்த எல்லோ வந்து கீழே வர வரைக்கும். ஸோ RU. ஸோ வரல. அகெயின் RU. ஸோ வந்துருச்சு. அடுத்து திருப்பிடுவோம். ஸோ இந்த பீஸு இதே நம்ம திரும்ப அதே பண்ணுவோம், RU. ஸோ வரல. அகெயின் RU. ஸோ தட்ஸ் இட் கைஸ். எனக்கு வந்து இப்போ வந்து இந்த 22 சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சிலருக்கு வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா சில நேரத்தில் எனக்கு வந்து 2 பீஸ் வந்து கரெக்டாக ஓரியன்ட் ஆகி வருது ப்ரோ. அதாவது தொடர்ந்து இல்லை வந்து ஆப்போசிட்ல இந்த மாதிரி வந்து எனக்கு 2 பீஸ் ஒரே நேரத்தில் வந்து ஓரியன்ட் ஆகுது ப்ரோ. ஸோ நான் இப்போ அந்த இடத்துல வச்சுட்டு நான் அந்த ஃபார்முலா பண்ணேன்னா ஸோ எனக்கு வந்து தப்பாகுது ப்ரோ, நல்லா சால்வ் பண்ண முடியலன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஸோ அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ அதான் வந்து நான் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொன்னேன். என்னன்னா இப்போ 2 பீஸ் உங்களுக்கு சால்வ் ஆகி வருதுன்னா ஆப்போசிட்ல இருக்க 2 பீஸை பாருங்க. அதில் ஏதாவது ஒரு பீஸை வந்து நீங்கள் வந்து இந்த 2 பீஸ் மேட்ச் ஆகாமல் அந்த பீஸை வந்து அதோட இடத்துல கொண்டு போய் மேட்ச் பண்ண பாருங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி மேட்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த 2 பீஸை மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பீஸை நீங்கள் பாருங்க, அதை நீங்கள் திருப்பிட்டே இருந்தீங்கன்னா அது ஏதாவது இடத்துல கொண்டு வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி வரும். ஸோ அந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே வச்சுட்டு இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்ல அந்த ஃபார்முலாவை போடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஓரியன்ட் ஆயிரும்.
அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஈஸியாக கண்டினியூ பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2x2 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கற்றுருந்தீங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம தம்ஸ் அப் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களும் சால்வ் பண்ண தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் சொன்ன மாதிரி வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இல்லை வேற ஏதாவது கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வெயிட் போயிடாதீங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த டுட்டோரியல் புரியல, ஸோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ப்ரோ, இன்னும் கொஞ்சம் டீப்பாக எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க, நான் வேற ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Until then, Hemachandar signing off. Take care. Bye. Cheers.